ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அடிபொலியாட்டு உள்ள முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, மிளகாய், இஞ்சி பூண்டு, வத்தல் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி, முட்டை, பெரிய சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய். முட்டை கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம், மிளகாய், சீரகம், உப்பு, முட்டை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் நம்ம எப்போதும் போல் எண்ணெய் தடவி ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 4 முட்டை ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு 3 ஆம்லேட் கிடச்சிது. இதே போல் எல்லா ஆம்லேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆம்லேட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரேவிக்கு அதை கட் பண்ணி போடும்போது நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். ஆம்லேட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெரிய சீரகம் கொஞ்சம் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடியும் சேர்த்து அதோட நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். கிரேவி வைக்கிற பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட பட்டை, பெரிய சீரகம், கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிக்கோங்க. நம்ம இப்போ போட்டு வச்சுருந்த ஆம்லேட்டை எடுத்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள இந்த ஆம்லேட்டை நல்லா கிரேவி கொதித்து வந்ததும் இதை அதனோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி
வெங்காயம் வதக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டிருந்தோம். அதனால் இப்போ பார்த்து தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவி கொதித்து வந்ததும் நம்ம மல்லிக்கீரையை அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டா அடிபொலியாட்டு இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.